அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ஹையஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நல்லா டேஸ்டியான காரசாரமான பீஃப் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 500 கிராம் பீஃபை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஃபை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது பீஃப் நல்லாவே வேகிறதுக்காக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பீஃபை அப்படியே எம்டியாக வேக விடாமல் அது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பீஃபுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பீஃப் ரொம்ப சீக்கிரமாக வேகாது, அதனால நம்ம 10லேருந்து 15 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம இப்போது மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம மசாலாவை வறுத்து அரைக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால இதை மாதிரி வறுத்து மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது மசாலாவை எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரையாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேக வச்சுருந்த பீஃபும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பூண்டு இதை மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க விடாமல் இந்த லெவலுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இந்த வாசனை அப்படியே நம்மளோட பீஃப் வறுவல்லையும் இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பீஃபை அந்த தண்ணியோடையே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி அதை நம்ம தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். நீங்கள் இதை மாதிரி செய்யும்போது பீஃப் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு மசாலா எல்லாம் உள்ளார ஏறி தண்ணியெல்லாம் வற்றி பீஃப் ரொம்பவே ட்ரையாக இல்லாமல் ஜூஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் பீஃப் வறுவல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் இதை மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி இதை மாதிரி லைட்டாக கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதை மாதிரி இறக்கும்போது மசாலாவை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கும் பர்ஃபெக்டான பீஃப் வறுவல் வேணும்னா நான் சொன்ன அளவுகளை மாற்றாமல் அதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.